அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 10/6/2024 வைகாசி மாதத்தின் 28ஆம் நாள் திங்கட்கிழமை சதுர்த்தி. இன்று மாலை 6:17 வரைக்கும் சதுர்த்தி திதி இருக்கு. இன்றைய நாள்ல விநாயக பெருமானை நினைத்து இதை பிடித்து வைத்து மனதார நீங்கள் விநாயகரை வழிபட்டால் உங்கள் துன்பம் எல்லாம் தீரும், எப்பேற்பட்ட கடனும் தீரும், மன நிம்மதி உண்டாகும். ரொம்ப எளிமையான ஒரு வழிபாட்டை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம். இன்று காலையிலிருந்து இன்று மாலைக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் இந்த வழிபாடை செய்யலாம். பிரசாதமாக விநாயகருக்கு அவல் பொரிகடலை வைக்கணும், தேங்காய் எண்ணெயில தீபம் ஏத்தணும். நீங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து முதல்ல உங்க கையில வச்சுட்டு உங்க பிரச்சனை என்னவோ அது தீரணும்னு மனதார விநாயகரை வேண்டிக்கோங்க. நம்ம எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முதல்ல நம்ம விநாயகரை வழிபட்டுட்டு தான் நம்ம எந்த தெய்வத்தையுமே வழிபாடு செய்வோம். விநாயக பெருமான நம்ம மனதுருகி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வந்த துன்பங்கள் எல்லாமே கடகடவென கரைந்து போகும்னு சொல்லப்படுது. அதுவும் கல்லுப்பில் விநாயகரை பிடித்து வைத்தால் நமக்கு துன்பமே வாழ்க்கையில வராது. கைப்பிடி கல்லுப்ப உங்க கையில வச்சு விநாயகரை மனதார வேண்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விநாயக மந்திரத்தை சொல்லிட்டு அந்த உப்பை பிள்ளையார் மாதிரி நல்லா இறுக்கி பிடிச்சு வைங்க. சைஸ் வரலங்க, செதறிடுச்சு அப்படின்னா நீங்க கவலையே பட வேண்டாம். தட்டுல நீங்க பிள்ளையார் மாதிரி நினைச்சு பிடிச்சு வச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் தூவுங்க, கொஞ்சம் குங்குமம் தூவுங்க, 2 அருகம்புல்ல அது மேல போட்டு வச்சுட்டு மனதார வழிபாடு செய்யுங்க. சொன்னேன் இல்லையா, பொரி பால், அதன் பிறகு தேங்காய் எண்ணெய் தீபம், இதெல்லாம் இன்னைக்கு நீங்க விநாயகர் முன் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா பணம் சேர்வதற்கான யோகமும் உண்டாகும். வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த உப்பை தண்ணீர்ல போட்டு கரைச்சு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. உங்க துன்பமும் கரைந்து போகும். ரொம்ப எளிமையான இந்த விஷயத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. ஹரிஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.